ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய, டீ போடுற டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்பம், நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங் சோடா போட விருப்பம் இல்லாட்டினா கொஞ்சமாக வாழைப்பழம் பிச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைப்பழம் அல்லது முட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த உலக்கில் எடுக்கிறீங்களோ அதே உலக்கில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க. ரவை போட்டிருக்கிறதுனால நல்லா ஊறணும். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தான் அப்போது நல்லா வரும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவை எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் ஊற்றிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்து மேலே புஷ்ஷுன்னு எலும்பி வரும். எலும்பி வந்தோடனே எண்ணெயை மேலே படுற மாதிரி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. உள்ளெல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. 2 பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரான டீ கடையில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஸ்வீட் அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.